பாருங்க அன்றைக்கி வந்து மஞ்சக்காடு வந்து இந்த டைமில் இதுதான் ஃபஸ்ட்டு மஞ்சக்காடு மாமனது எடுத்து காட்டுறேங்க. இவர் தான் ஓனரு. பாருங்க இவர் காடு தான் கொத்த வந்துக்கிறாங்க. கொத்த பேசி முடிச்சிட்டேங்க. அங்கே எதுவுமே வரல. பாருங்க 4 பேர் தான் வந்துக்கிறேங்க. பாதியாக பிடிச்சி கொத்த ஆரம்பிச்சிட்டுங்க. எல்லா பேத்தையும் ஒரே சரியாகுதா பாருங்க. இது ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு வயல் தான். மஞ்சள் கரெக்டாக கால் நேரம் இந்த வாரமாக எடுத்து வரணும். ஆளுக்கு ஒரு பாத்தியாக பிடிச்சி அவங்கவுங்க இந்த சைடு அந்த சைடு 2 பக்கமும் வெட்டி கட்டுறேங்க. புதுசாமா புதுசாக நம்ம சோறு திங்கிறதுக்கு பதில் வேறு எதனா தின்றுங்களா? ஏமாம்மா சொல்லுமாம்மா நீ. காலெலாம் அந்த சைடு மண்ணு போகுமாம்மா. அதனால லைட்டாக தான் வச்சுருக்கேன். கல் லைட்டாக வருதுமா. கல் வர என்ன வச்சு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வாரமும் மஞ்சள் வச்சுக்கிறாங்க. அதனால் கரையில் லைட்டாக அந்த மஞ்சள் உள் பக்கம் வேண்டி வச்சுருக்கீங்க. லைட்டாக அப்படி மண்ணை வெட்டி காட்ட வந்துருக்கேன். பாருங்க ஒரு செலவு அளவுலேருந்து கொண்டு வந்துட்டு வாய்க்கால் செதுக்கிட்டுங்க. இப்போ வந்து பாதியில் உள்ளே போகிறாங்க இந்த சரவில். பாருங்கள் எப்படி வெட்டி கட்டிக்கிறோங்க பாருங்கள். அவ்வளோதான், அடுத்த சரவு பிடிக்க ஆரம்பிச்சிட்டுங்க. இன்னும் ஒரு சரவை தளவு கொண்டு போனால் சரி.
பாருங்க அந்த செரவை முடிச்சுட்டு அந்த ஆளுக்கு 10 காலாக பிடிச்சி கொத்த ஆரம்பிச்சிட்டுங்க. பாருங்க என்னோடய 10 கால் முடிஞ்சிச்சு, ஆளுக்கு 10 காலாக பிடிச்சி கொத்துறேங்க. இன்னதான் இவ்வளோ காடு இருக்குது. இது வந்து கொஞ்சம் குட்டைக்கால். இப்போ கொத்தனதுக்கும் இதுக்கும் இங்கே வந்து குட்டைக்கால் ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க பாருங்க வாய்க்கால் தலை வளர்ந்து கொண்டு வந்தாச்சு. கால் பிரித்து போட்டு கொத்தாங்க. பாருங்க அவ்வளோதான் லாஸ்ட் கால் இப்போ கொத்துறேன். மற்ற வயலுமே கொத்தி முடிச்சாச்சு. இது அப்படி மேலே கொஞ்சம் வந்துடு மேலே அப்படி காட்டு ரேட்டே பேசிக்கிறீங்க. 1,50,000க்கு ஒரு காலே பண்ணிடுறேன்னா அள்ளி மேலே போட்டுறேன். ஏதோ செடின்னு எடுத்துக்கிட்டோம் அப்பல ஒரு கால் பிறந்துறியாத. இப்போ ஏதோ செடின்னு எடுத்துக்கோங்க. ஏன் பிறந்துட்டுனா அதே தான் நல்லா இருக்குது. போதுன்னு மானே அப்படியே அது அங்கேருந்து முடியணும். இந்தான காலம் அது அப்படி சொன்னிட்டு சொட்ட தெரியாமல் சொன்னிட்டோம். அப்படிலாம் சொன்னாது மானே. அப்படி மட்டும் போடணும் ஒரு சைடு. அப்படியே வா. இந்த பசங்கள்லாம் இப்போ தான் வேலை கற்றுக்குறாங்க. அந்த சின்ன பையன் அவனுக்கெல்லாம் வேலை சொல்லித்தரோம். அவன் தெரியவே இல்லை மொத்தமாக பிடிச்சிட்டான். ஆமாம் பின்ன நான் எப்படி பார்த்தேன்னா இப்போ எப்படி போட்டுன்னு வரோம். அழகாக இருக்குது. பாருங்க அந்த வயல் முடிச்சுட்டு இன்னொரு காட்டுக்கு வந்துக்கிறேங்க. எங்கள் சித்தப்பா கூப்பிட்டு போங்க. இப்போ காடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. மேலே பெரிய வயல். இது முடிச்சுட்டு மேல் காட்டுக்கு ஏறணும். மலைக்கு வந்து பாசக்கரை நல்லா பயங்கரமாக வந்துடுச்சு. அங்கே பாருங்கள் அங்கே வந்து ஒரே இடத்துல நான் 20 கால் பிடிச்சிக்கிட்டேன். இது வந்து 10 காலாக தாண்டி போயிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான் தலைவுக்கு போயிட்டாங்க. பாருங்க அந்த வயல் கொத்தி முடிச்சாச்சு. இந்த பெரிய வயல் ஒன்று அவ்வளோதான் பிடிச்சிட்டுங்க. காலாக பாருங்க ஒரு செரவை தலைவை கொண்டு வந்துட்டு 2வது செரவு பிடிச்சிட்டுங்க. அஞ்சு பேர் வெட்டுறாங்க, வெட்டி கட்டுறாங்க. அது வெட்டி கட்டிட்டு போதே வந்து இந்த காடு வந்து வெட்டி கட்டுங்க அப்படின்ட்டாங்க. ஏன்னா ஈரம் காஞ்சி போனால் நாளைக்கு கட்ட முடியாதுன்றதுனால இன்றைக்கே வெயில் பார்க்காத வெட்டி காட்டுறாங்க. இப்போ பாருங்க 2வது செரவில் ஆளுக்கு 10 கால் கொத்துறங்க. ஆளுக்கு 6 கால் 7 கால் கொத்தி வச்சு பாருங்க. இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. தலைவலியும் கொஞ்சம் கொத்திட்டுங்க. கொத்திட்டு வெயில் அடிக்கணும் போய் கொண்டாரு நின்றுட்டு அந்த அவ்வளோதான் கொத்த ஆரம்பிச்சிட்டுங்க. பாருங்க அவ்வளோதான் ஒரு கொஞ்சம் தான் இருக்குது. முடிஞ்ச வரையும் கொத்திடுங்க.
மாற்றி நட்டுட்டாங்களா? பாருங்கள், மொத்த வயலுமே கொத்தி முடிச்சாச்சு. விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை கிளம்பிட்டேங்க கொத்தி முடிச்சுட்டு.